சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் பெண்கள் சக்திகளா அப்படின்னு பார்ப்போம். சக்தி பீடம்னா நமக்கு தெரியும், அம்பாளினுடைய திருவுருவம் தான் பெண்கள். அப்போ பெண்களிடம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்து சக்தியினுடைய பரிபூரணமான ஒரு அருள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்கள் என்பவர்கள் அமைதியாகவும் மஞ்சள் குங்குமத்தோட பெண்கள் இருக்கணும். மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். குங்குமம் நெற்றியிலும் வடியிலும் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு நாம் இப்போ சக்தி தாயை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் தாயை பார்த்திருக்கின்றோம். கண்டிப்பாக மூக்குத்தி அணிந்திருப்பார்கள். மூக்குத்தி என்பது பெண்களினுடைய மகாலட்சுமி அம்சம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்களும் சாதாரண கன்னி பெண்களும் நிச்சயமாக மூக்குத்தி ஒன்று அணிஞ்சுக்கணும். மூக்குத்தி போடாமல் பெண்கள் இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் காலில் கொலுசு, மூக்குத்தி இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுமங்கலி பாக்கியமும் மகாலட்சுமியினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுவரை மூக்குத்தி போடாமல் இருந்தாலும் பெண்கள் அவசியம் சிறிய அளவிலோ, இந்த காலத்திலையும் சரி 2 மூக்கிலும் மூக்குத்தி போட்ட கொண்ட பெண்கள் சென்னையிலையும் பல இடங்களில் இப்போ இன்றளவுக்கும் இருக்கிறாங்க. அதுதான் பழமையான முறை. பெண்கள் எப்பொழுதுமே இப்படி இருக்கணும். நல்ல லட்சணமாக குங்குமம் வச்சுட்டு பொட்டு வச்சு மஞ்சள் குளித்து இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இயற்கையாகவே சக்தியினுடைய அருளும் மகாலட்சுமியோட அருளும் பரிபூர்ணமாக கிட்டும். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நன்றி.